ஈரோடு மாவட்டத்தில் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் அதனை காவல்துறை தடுக்காமல் மௌனம் காப்பதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டியுள்ளனர். என்ன நடந்தது? இந்த தொகுப்பில் காணலாம். ஈரோடு மாவட்டத்தில் கஞ்சா, போதை ஊசி, கஞ்சா சாக்லேட், ஹெராயின் என போதை தரக்கூடிய பொருட்களின் விற்பனை அதிகரித்து வருவதாகவும் அதனை பயன்படுத்துவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக போதைப் பொருட்களை இளைய தலைமுறையினர் அதிகமாக பயன்படுத்துவதால் அவர்களது உடல்நலம் எளிதில் பாதிக்கப்பட்டு தாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே பல்வேறு குற்ற சம்பவங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஆப்பக்கூடல் அடுத்த காந்தி நகரைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் அவர் பால் குடித்து இறந்ததாக ஆப்பக்கூடல் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் அதே ஊரைச் சேர்ந்த சிறுவன் பாலில் கஞ்சா, பீடித்தூள், ஹான்ஸ் சொல்யூஷன் போன்ற போதைப் பொருட்களை கலந்து கொடுத்து குடித்ததால் தான் உயிரிழந்ததாக அவரது தாயார் ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். பீடியில் கலந்து தந்தானு பால்லையும் கலந்து தந்துருக்குறாங்க. வாந்தி பண்ணும்போது பார்த்துருக்குறாங்க பிள்ளை. அப்புறங்க பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கிறேன், நம்ப முடியாத பட்சத்தில் சொல்லியிருக்கிறான். இந்த மாதிரி அவன் கலக்கி கொடுத்துட்டான், அம்மா கிட்ட சொல்லுங்காட்டி நீ விளையாட்டு போகலதான்னு சொல்லுவேன் அப்படின்னு இவன் கண்டுக்காது இருந்துட்டாளுங்க எங்கள் பிள்ளை. அப்புறம் 3 நாள் கழித்து சீரியஸ் ஆகும்போது அப்போவே தம்பி சொன்னான், நான் அவன் டமாக்கு தான் சொல்கிறேன்னு, நான் சொல்லாது விட்டுட்டு நம்ம என்னோட தப்பு அப்படின்னு என் பிள்ளை சொன்னாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாதவ கிருஷ்ணா வீதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5 கிலோ கஞ்சா சாக்லேட் மற்றும் பவானி பகுதியில் பெங்களூருவிலிருந்து சரக்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பான் பராக், குட்கா போன்ற பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து போலீசார் பறிமுதல் செய்த புகையிலை பொருட்களை ரகசியமாக பள்ளிப்பாளையம் எடுத்துள்ள வெப்படை பகுதியில் ஒரு வீட்டில் பதுக்கி வைத்துவிட்டு சரக்கு வாகனத்தை மட்டும் விடுவித்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக குட்கா பதுக்கிய 2 போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். ஆனால் போலீசார் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என கூறப்படுகிறது. இதனை வைத்து பார்க்கும்போது ஈரோடு மாவட்டம் முழுவதும் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, போதை ஊசி, போதை மாத்திரை என போதைப் பொருட்கள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவது உறுதியாக தெரிகிறது. போதைப் பொருள் நடமாட்டத்திற்கு முக்கிய காரணமாக இருப்பது மாவட்ட எல்லையில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகளில் சரியான சோதனை நடைபெறுவது கிடையாது எனவும் அரசியல் கட்சியினர் முதல் போலீஸ் அதிகாரிகள் வரை துணை செல்வதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதேபோல காலை 12 மணிக்கு முன்பாகவும் இரவு 10 மணிக்கு பிறகும் டாஸ்மாக் கடை அருகில் போலீசாரின் ஆசீர்வாதத்துடன் மது விற்பனை ஜோராக நடப்பதாகவும் அதனை கட்டுப்படுத்த வேண்டிய மாவட்ட காவல்துறையும் மௌனம் காப்பதாகவும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் விற்பனையை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இரும்பு கரம் கொண்டு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.